ஹாய் ஹலோ நான் உங்கள் கீர்த்தி சாகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்கள் கூட என்ன பேச வந்திருக்கேன்னா, விவசாயம். விவசாயத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். விவசாயம்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விவசாயம் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கணும், உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா விவசாயம் மட்டுமே நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு மாபெரிய சக்தி. அதை பற்றி தெரியாதவங்களுக்கு அதோடைய வேல்யூ தெரியாது. அதை பற்றி அறிஞ்சிக்கிட்டவங்களுக்கு, புரிஞ்சிக்கிட்டவங்களுக்கு விவசாயத்தை பற்றி உண்மையாகவே அது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அதே மாதிரி விவசாயம்ன்றது முந்தி மாதிரி இப்போ கிடையாது, சரிங்களா? முந்திலாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்க ஒரு விவசாயம் பார்த்துட்ருப்பாங்க. ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஏதோ கிடைக்கிற கூழோ கஞ்சோ குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி காட் கிரேஸ் எல்லாருமே ஓரளவுக்கு விவசாயத்தை மேம்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி விவசாயத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, விவசாயத்தை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தி தான். எனக்கும் விவசாயம் இயற்கையாகவே ரொம்ப பிடிக்கும். விவசாயத்தை நேசித்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஒரு விவசாயி அவருடைய சொந்த தொழிலாக செய்கிறார். அதே போல் நாம் அதை நேசித்து செய்ய வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விவசாயத்தை சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட சொந்த வயல் நிலங்களெல்லாம் யாருக்காவது குத்தகைக்கு கொடுத்துட்டு அவங்க பசங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்துருவாங்க. அது கிடையாது. விவசாயத்தை என்றைக்குமே விடக்கூடாது. விவசாயத்தை விடவே கூடாது. எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமாங்க, நிறைய விவசாயம், நிறைய பயிர்கள், நிறைய விவசாயத்துலேருந்து சாகுபடி. அதே மாதிரி சில நாடுகளில் பார்த்திங்கன்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜப்பான், சைனா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, டெசர்ட் இருக்குது பார்த்திங்களா, பாலைவன பகுதிகள், துபாய், இந்த கல்ஃப் கண்ட்ரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா